ராம் சீதாஸ் இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அர்ச்சனாவும் கல்பனாவும் கேவலமாக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே வந்து அதில் வந்து மாட்டிக்க போகிறாங்கங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு சரியாக தெரில. நீ என்ன பண்ணுறன்னா அர்ச்சனா அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. கீழே மெயினுக்கு பக்கத்தில் நில்லு, நான் வந்து சீதாராம் பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிறேன், நீ மெயினை ஆஃப் பண்ண கையோட நான் என் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து ஐடியா வந்து கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து பொறுமையாக வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் ஆகி மெயினை வந்து ஆஃப் பண்ண மாட்டேங்கிறா, யாரும் வந்துடுவாங்களோ, மகா வேற இங்கே தான் சாமி ரூம் முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ, சேச்சே என்ன இருந்தால் எனக்கு என்ன, மகா போல் என்னால் சீதாவெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, சீதாவே இருக்கக்கூடாது, இப்போ அது வயிற்றில் வேற வாரிசு இருந்தால் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், எங்களுக்கு சொத்தே கிடைக்காம போயிடுன்னு சொல்லி கேவலமாக வந்து அர்ச்சனா வந்து பேசிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து மெயினை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் அப்பாடா சந்தோஷம்னு சொல்லி சீதா ரூம் கதை வந்து கல்பனாவோட ஒரிஜினல் வாய்ஸில் தான் வந்து தட்டுறாங்க. எந்த விதமான மிமிக்ரியும் பண்ணல அந்த இடத்துல. சீதா வந்து சரியாக வந்து தூங்கிட்டு இருந்ததுனால குரலை வந்து கவனிக்கல. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. வேறு ஏதாவது தூக்கத்தில் கனவு எதுவும் கண்டிருப்போம். சரி விடு, எதுக்கு கரண்ட் வந்து இல்லாமல் இருக்குது, அதுவும் இல்லாமல் இன்வெர்டர் வேறு நம்ம வீட்டில் இருக்கே, சரி நம்ம மாடிப்படியில் இருந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு செல்வியக்கான்னு சொல்லி போகிறாங்க. நல்ல வேளை மாடிப்படி நடுவில் வந்து நிற்கிறா, இங்கேருந்து தள்ளி விட்டால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா. அப்போன்னு பார்த்து கேஷுவலாக செல்வியக்கான்னு கூப்பிட்றாங்க. கையை மட்டும் முதுகு பின்னாடி அப்படியே வச்சு தள்ளி விடலான்னு பார்க்குறப்ப திடீர்னு வந்து ஒரு குரல் வந்து கேட்குது. சீதா வந்து நவுந்துட்டாங்க. கால் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. நம்ம கல்பனா தான் உருண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரில. மகா வந்து நிம்மதியாக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தத்தை கேட்டோன்னு வந்து யார் மாடிப்படியிலேருந்து கீழே விழுவுறது, யார் சத்தம், எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி மகா வந்து அதிர்ச்சியாகி அப்படியே பூஜை செய்கிறத விட்டுட்டு அப்படியே ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா, மகாவே அதிர்ச்சி ஆகிட்டாளா? சீதா நீ கீழே வந்துட்டல, நாங்கள் நினச்ச காரியெல்லாம் சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு, இனிமேட்டு எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. மெயினை வந்து ஆன் பண்ணிடலாம், இனிமேட்டு வந்து மெயின் வந்து ஆஃபில் இருந்தால் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி மெயினை வந்து ஆன் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அச்சோங்கிற மாதிரி சீதா வந்து கத்துறாங்க. ஐயோ, வலி தாங்க முடியாமல் சீதா தான் கத்துறாப்புல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஆயிடுச்சா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது துறையிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க, கூடியிருக்காங்க. அர்ச்சனா ஒன்றும் போவே இல்லை. எதுக்கு இது மாதிரிலாம் தேவையில்லாத வேலை உங்களுக்கு, நைட்டில் இது மாதிரியே வருவீங்களா, ஜாக்கிரதையாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மகா பேசணுன்னே எல்லாரும் அப்செட் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையான கூட்டத்தை வந்து விலைக்கு பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம அர்ச்சனா பார்த்தா வந்து கல்பனா தான் வந்து விழுந்து கிடக்குறாங்க அந்த இடத்துல. கையை முடியாமல் கால் முடியாமல் என்னால் நடக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது துரை வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சச்சோ, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீ எப்படி இந்த நேரத்துக்கு இங்கே வந்த, உண்மையெல்லாம் சொல்ல முடியாதே, எனக்கு இன்னொரு சந்தேகம்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க. என் கதவு ரூம் கதவை யாரோ தட்டினாங்க, நான் வந்து வெளியில் வந்து எட்டி பார்த்தேன், மாடிப்படியில் நின்னேன், பார்த்தா இவங்க வந்து உருண்டு கிடக்குறாங்க. உன்னை மீரா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல சீதா கிட்ட, உன்னை தள்ளி விடலாம் தான் இவ கேவலமாக திட்டம் போட்டிருக்கா, கடைசியில் அவளே வந்து விழுந்துட்டா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே இது கரெக்டாக நடந்துருச்சுல, கல்பனா கரெக்டாக யோசிச்சிருக்க போல இருக்கு, மாடிப்படியில் உனக்கு என்ன வேலை, நானே விழுந்து கிடக்கிறேன், கை காலம் எப்படி இருக்குன்னே தெரில, அப்படி இருக்கும்போது நீங்களாம் என்ன துருவி துருவி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, பாத்தியா சமாளிக்க முடியாமல் வந்து இப்படி பண்ணுறா, கல்பனா உனக்கு என்னவா ஆச்சு, செல்லம் உனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல அர்ச்சனை வந்து பேசுனாங்க. செல்லம் கீழே வந்து குப்பரை கடிச்சு விழுந்துருச்சு, மருந்து தடவி விட்டா சரியாயிடும், தூக்கிட்டு போங்க சீதா, இனிமேட்டு மாடிப்படி பக்கத்துலனா வரவே கூடாது, கரண்ட் இல்லாதப்ப நீ எதுக்கு வரேன்னு சொல்லி மகா வந்து அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. மகா வந்து சீதாவை ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் சீதாவுக்கு வரக்கூடிய வாரிசுக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னா மகா வந்து திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல. என்னது மகாக்கே அப்போனா இந்த திட்டம் தெரியாது, ஜாக்கிரதையாக இருன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஆமாம், விரதம் எடுக்கிறாங்க, அவங்க கோவப்படக்கூடாது, எந்த விதமான கெட்ட விஷயத்தை நினைக்கக்கூடாது, அப்படி இருக்கும்போது அவங்களாம் அது பண்ணியிருக்க மாட்டாங்க. மீரா செம காமெடி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இதை மட்டும் கேட்டுறேன்னா, ஏய் என்னடா உனக்கு சந்தேகம், ஒன்றை வந்து தூக்குறாங்க நம்ம அர்ச்சனா வந்து கல்பனாவை, நடக்கவே முடியல, கை ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு, கால் ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு, உனக்கு கால் கூட உனக்கு பிரச்சனை இல்லை, கை வந்து பிரச்சனையாக இருந்தால் உனக்கு என்ன பண்ணுவேன், எப்படி வந்து காற்றுல வந்து ஊதுவேன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒருவேளை அர்ச்சனா வந்து ஹெல்ப் பண்ணுவாளோ, ஏய் இது ரொம்ப முக்கியமா, ஆமாம் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அங்கிள் இதை தான் கேட்க போறீங்களா, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன், எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம், புலன் விசாரணை ஆரம்பிச்சிட்டானா, ஐயோ துறை வேற புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பானே, அப்போ நான் சீதா இங்கே நின்றுருக்கா, கல்பனா இங்கே கோயின்சிடண்டாக வந்து ஸ்லிப் ஆகிறானா, ஒன்று சீதாவை தள்ளி விடுறதுக்கு வந்திருக்கணும், இல்லை கரண்ட் வேற கட் ஆகிருக்கு, அர்ச்சனா கீழே இருக்கா, மெயினை ஆஃப் பண்ணிட்டு அர்ச்சனா தான் வந்து இங்கே நின்றுருக்கா, கரண்ட் கட் ஆனோன்னா சீதா கதவை வந்து யாரோ தட்டியிருக்காங்க, அதனால இன்சிடென்ட்டாக கூட்டி கழிச்சு பார்த்தா நீ சீதாவை தான் தள்ளி விட வந்திருக்க, ஆனால் கட்ட கடைசியில் நீயே விழுந்து வச்சுட்ட, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது செமையாக வந்து சேதுராமன் வந்து முறைக்கிறாங்க. இது மாதிரிலாம் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது
எனக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? துரை சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஏதோ கால் தடுமாற்றத்தோட கரண்ட் இல்லாதனால நான் இங்கே இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படி கூட வந்திருக்கலாம்ல. துரை யார் மேலேயும் பழி போட்டு பேசாத. ஒரு செகண்ட் எனக்கே வந்து உச்சக்கட்ட கோவம் வந்துருச்சுன்னு சேதுராமன் வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சீதா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மீரா வந்து சிரிக்கிறாங்க. அங்கிள் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டோரி வந்து பிடிச்சிட்டிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அல்டிமேட்டாக முடிப்பாங்க. இந்த ப்ரோமோவை வெயிட் பண்ணி பார்ப்போம்.